சரி சரி, நீயே அவளோட பேசின? நாங்க பேசுனது இருக்கட்டுங்க. அவன் ஏன் பூங்கொடிய பார்த்து பேசிட்டு அவளை போய் பாத்தியான்னு கேளுங்க. என்னது? பூங்கொடி கிட்ட நான் பேசினா? மா என்னம்மா சொல்ற? ஏய், அப்பாக்கு பிடிக்காத பக்கம் என் மூச்சு காத்தே படாதேம்மா. அப்படி இருக்கும்போது நான் பூங்கொடிய பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்றீங்க? மா, யார காட்டி கொடுக்க கூடாதுன்னு என்ன மாட்டி விடுற நீ? டேய் வேணாண்டா. நான் ஒண்ணும் பொய் சொல்லலங்க. அவன் போனை வேணா நீங்க பாருங்க. இவன் பூங்கொடி கிட்ட பேசுனதுக்கு ஆதாரம் அவன் நம்பர் இருக்கும். பூங்கொடி நம்பரா? நான் எப்பமா பேசினேன்? அப்பா என்ன நம்புங்கப்பா. நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களாப்பா? டேய், நீ முதல்ல போனை அப்பாட்ட எடுத்து கொடு, அவர் முடிவு பண்ணட்டும். குடுறா. அப்போ நீங்க என்ன நம்ப மாட்டீங்கல்ல? நீ முதல்ல அப்பாட்ட போனை கொடு. எடுறா. உன்னை நம்பலைன்னா யாரா நம்ப போறேன்? என்னங்க மாமா? நீ தாண்டா என் கௌரவத்தை தூக்கி நிறுத்த போற. உனக்கு நடக்க போற கல்யாணத்துல தான் நான் பட்ட அவமானத்தெல்லாம் தொடச்சு தூர வீச போறேன். இந்த கல்யாணத்துல நான் யாருன்னு அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு மட்டும் காட்டல, உன்னை புறம் பேசிக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சாலே ஒருத்தி, அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. அப்ப மாமியாருக்கு நான் யாருன்னு காட்டுறதுக்கு இதாண்டா சந்தர்ப்பம். என்ன தலை நிமிர வைக்கிற ஆம்பளை சிங்கம்டா நீ. உன்ன அப்பா இப்படி சின்னவனை நம்பாம இருப்பேன்? அவன் என்ன பேசினாலும் நீங்க நம்புங்க. ஏன்னா அவன் ஆம்பளை பையன், அப்படித்தானே? ஆமாண்டி, அவன் அப்படிதான் இருப்பான். யாராவது என் பிள்ளைய பத்தி அதை பண்ணா இதை பண்ணான்னு புறம் பேசுனீங்க, இந்த வீட்டை விட்டு வெளியேற்றிடுவேன், ஜாக்கிரதை. சின்னவனே, நீ எந்த கொலையும் படாதடா. இவளுக்கு ஏதாவது ஒண்ணு டார்ச்சர் பண்ணா அதை என்கிட்ட சொல்லு. வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறேன், சோத்துக்கு லாட்டி அடிக்கட்டும். சரிப்பா. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தோம் மாமா. துணி துவைக்கிறதெல்லாம் துவைச்சிட்டேன் மாமா. நல்ல வேலை தானே பார்த்துருக்கீங்க. அதை விட்டு ஏன் வீண் வேலை பார்க்குறீங்க? போங்க, போய் சமையல் கட்டில வேலையை பாருங்க. அப்பா என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தீங்கல்ல? இனிமே நீங்க இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் நான் நினைச்சாதான் முடியும். சும்மா அவசரம் என்ன சீண்டினீங்க, அப்பா கிட்ட சொல்லி உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். பாம்புக்கு பால் வாத்தாலும் இப்படித்தான் விஷத்தை கக்குன்னு சொல்லுவாங்க. இவனுக்குலாம் என்ன பண்ணாலும் விஷமாத்தே இருப்பேன் போல. இவங்கிட்ட பூங்கொடி எப்படி போராட போறான்னு தெரியலையே. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு விஷம் ஆனாலும் பூங்கொடி அவ குணத்தை வச்சே முறிச்சிருவா. அக்கா, சீக்கிரம் மாத்து துணியெல்லாம் எடுத்துக்கோ. லேட் பண்ணிட்டு இருக்காத. வெறும் ஃபுட் பாய்சன் தான். உடனே வீட்டுக்கு அவளை அனுப்பிச்சிருவாங்க. சும்மா 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கோ, சரியா? சரி மகேஷ். நான் அவளை வேற தனியா விட்டு வந்திருக்கேன். அதான் சரவணனும் அவரும் இருக்காங்கல்ல, எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? ஆமா, அப்படியே 2 பேரும் ரொம்ப பொறுப்பா பாத்துக்குவாங்க. அவரே ஏனோ தானோன்னு இருப்பாரு. சரவணனை கெடுக்கிறதுக்கு தான் அங்கேயே ஒரு தின்னுட்டு இருக்காளே. அவன் மனசு மாறுவான்னு நினைக்கிறியா? சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதக்கா. இப்ப உன் ட்ரெஸ் எடுத்துக்கோ, நான் மத்தவங்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி.